அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பொன்மொழிகளை மேற்கோளாக காட்டி என் உரையை தொடங்க உள்ளேன். இங்கு வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும், சிறப்பு பேச்சாளராக வந்துள்ள திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் மற்ற அரசு உயர் அதிகாரிகள் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி கனவு என்று பெரிய கனவு, இதயத்தில் ஒரு பெரிய கனவுடன் இங்கு வந்துள்ள அனைத்து மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் என்னன்னா, why competitive exams. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னா என்ன? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டி தேர்வுகள். நார்மலா 10th-லயும் 12th-லயும் நம்ம எழுதுற எக்ஸாமுக்கு என்ன தேர்வு, ஆனா இதுக்கு மட்டும் ஏன் போட்டி தேர்வுன்னு வைக்கிறாங்க? ஏன்னா இந்தியா வந்து வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு லார்ஜஸ்டான டெமோக்ரசி. கிட்டத்தட்ட 1.44 பில்லியன் மக்கள் தொகை கொண்டுள்ள ஒரு நாடு, பல்வேறு சவால்களை கொண்ட நாடு. இந்தியா பார்ட்டிஷன் வாங்கி 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகி வரப்போது பல்வேறு சவால்களை நம்மளோட நாடு வந்து சந்திச்சிச்சு. ஆனா சிவில் சர்வீசஸ் ஒண்ணு மட்டும் நிலையா இருந்தது. அந்த சிவில் சர்வீசஸ் ஒண்ணு அந்த டைம்ல இருந்ததுனால தான் இவ்வளவு நாள், கிட்டத்தட்ட 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கழிச்சும் நம்மளோட மக்களுக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களையும் மக்களுக்கு ஜஸ்டிஸோட போய் கொண்டு சேர்க்கணும்ங்கிறதுக்கு பிஹைண்ட் த கர்டன்ஸ் வேலை செய்யற ஒரே டிபார்ட்மெண்ட் சிவில் சர்வீசஸ். சிவில் சர்வீசஸ்ன்றது, அதாவது கவர்மெண்ட்ல 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ், இன்னொன்னு எக்ஸிகியூட்டிவ், இன்னொன்னு ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டிவ்ங்கிறது சட்டத்தை இயக்குபவர்கள், எக்ஸிகியூட்டிவ்ங்கிறது சட்டத்தை செயலாக்குபவர்கள், ஜுடிஷியரி சட்டத்தை கண்காணிப்பவர்கள். இப்படி 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம இந்திய அரசாங்கத்துல அமைஞ்சிருக்கு. ஆனா இதுல லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் மட்டும் ஓவர்லாப் ஆகும். இப்ப சிவில் சர்வீசஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டு வரவங்க எல்லாருமே இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ்ல பார்ட்டா வருவாங்க. சோ என்னென்னலாம் கவர்மெண்ட் பாலிசிஸா ஃபார்முலேட் பண்ணி எடுத்துட்டு வராங்களோ அதெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது இந்த சிவில் சர்வன்ஸோட ஒரு வேலை. சோ சிவில் சர்வன்ஸ்ங்கிறது யாரு? ஆளுமை பதவிகளுக்கு தேர்வாணையத்தால் எக்ஸாம் எழுதி இந்த போட்டி தேர்வை கிளியர் பண்ணிட்டு வராங்க. சோ போட்டி தேர்வு இது வந்து இப்ப நீங்க 12th படிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு இந்த போட்டி தேர்வுனா என்னன்னு ஐடியா மட்டும் நான் இப்ப கொடுக்க ட்ரை பண்றேன். அதாவது 21 வயது நிரம்பிய அனைத்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு பேசிக்கா ஒரு காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டி தேர்வுல எழுதலாம். இதுக்கு வேற எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் கிடையாது. யார் வேணாலும் இந்த தேர்வாணையத்தால் நடக்கிற எக்ஸாம்ஸ போய் எழுதலாம். என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு? யூபிஎஸ்சி நடத்துற இந்தியன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி நடத்துற சிவில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறமா ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அப்படின்னு மத்திய அரசால் நடத்தப்படுற பல்வேறு எக்ஸாம்ஸ் வந்து போட்டி தேர்வு மூலியமா தான் நிரப்பப்படுறாங்க. சரி, இப்ப நீங்க 12th படிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு என்ன தெரியணும் இந்த டைம்ல? இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் 21 இயர்ஸ்ல தான் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. ஆனா நீங்க இதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் எப்ப வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிற டைம்ல கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சோன்னா 21 வயது நிரம்பி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு டைரக்டா ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆபீசர் ஆகவோ இல்ல ஒரு சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆகவோ ஒரு டிஎஸ்பி ஆகவோ எல்லாருக்குமே டைரக்டா அந்த ஹையர் பொசிஷன் வருது. சின்ன வயசுல இந்த ஹையர் பொசிஷன் கண்டிப்பா கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னா, என்னதான் வந்து ஒரு யூத் கிட்ட ஒரு ரெவல்யூஷனரி மைண்ட் செட் இருக்கும். எந்த சேஞ்சஸ் அவங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு செயலாக்க தன்மைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு 21 வயது நிரம்பியவர்களால அந்த ஃபீல்ட பார்த்துட்டு அவங்க இவ்வளவு நாள் அதாவது அந்த ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்கிட்டதை வச்சு டக்குன்னு ஒரு அழகான ஒரு முடிவு எடுத்து இந்தியாவிற்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையோட தான் 21 வயதுன்ற ஒரு வயதை பிக்ஸ் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரி, யூபிஎஸ்சி நடத்துற எக்ஸாம்ஸ் என்னன்னா, யூபிஎஸ்சில நடத்துற இந்தியன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்ல மொத்தம் 21 வகையான போஸ்ட்களுக்கு எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. இதுல 3 லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஒன்னு பிரிலிமினரி, இன்னொன்னு மெயின்ஸ், அடுத்தது இன்டர்வியூ.
preliminary exams பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சம் மாணவர்கள் ஒரு வருஷமும் 21 வயது நிரம்பியவர்கள் வந்து அப்ளை செய்யறாங்க. ஆனா எவ்வளவு பேர் பாஸ் பண்றாங்கன்னா 0.2%. இதுதான் இந்த போட்டித் தேர்வோட ஒரு அழகு. 10 இருந்து 15 லட்சம் பேர் அப்பியர் ஆகிற ஒரு எக்ஸாம்ஸ்ல ஒரு 1000 போஸ்ட் தான் எலிஜிபிள் ஆகும். இது நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற தயக்கம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இங்க வெற்றியாளர்களா வந்தவங்களுக்கும் அந்த 20-21 வயதுல அதே தயக்கம் இருந்தது. இருந்தாலும் வெற்றி வாகையை சூடணும்னா அதற்கு நிறைய கஷ்டப்பட்டு படிச்சாகணும். சோ அதுக்காக அந்த கஷ்டத்தை நீங்க படக்கூடாதுங்கிறதுக்கு தான் காலேஜ் டைம்ல கொஞ்சம் அதுக்கு பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். சாட்டர்டே சண்டேஸ் காலேஜ் ஹவர்ஸ் தவிர்த்து மீதி இருக்கிற டைம்ல வந்து கொஞ்சம் நம்மளோட ஸ்கூல் புக்ஸ எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா எந்த ஸ்பெஷலைசேஷனும் கேட்கறது இல்ல. எனி டிகிரி கோர்ஸ் இருக்கலாம். ஆனா வந்து ஸ்கூல் புக்ஸ தெளிவா படிச்சவங்க அதை வச்சு நம்மளோட அரச வழி நடத்துறவங்களா இருப்பாங்களா அவ்வளவு மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ் நம்ம கிட்ட இருந்து கேக்குது. சோ 6th ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ், யூபிஎஸ்சிக்கு படிக்கிறதா இருந்தா என்சிஆர்டி புக்ஸ், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதா இருந்தா சமச்சீர் புக்ஸ், அவ்வளவுதான். இந்த நம்ம 12th படிச்சிட்டோம், இதோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிடலாம் அந்த எண்ணம் மட்டும் கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஸ்கூல் புக்ஸ் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பரை வச்சு கொஞ்சம் பார்த்து ரெலவன்சி போட்டு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எக்ஸாம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்றதுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ அதுக்கப்புறமா வந்து என்னதான் நம்ம படிச்சுட்டு வந்தாலும் இதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் மெயினா இருக்கணும். இந்த 21 இயர்ஸ்ல வந்து நீங்க வரீங்க ஒரு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும் போது என்னென்ன குவாலிட்டிஸ் உங்களுக்கு மெயினா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களை நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த எக்ஸாம்ஸ் போனோம் கிளியர் பண்ணோம் உடனே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதற்கு உங்க குடும்ப சூழ்நிலை அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ் மெயினா வந்து சப்போர்ட் பண்ணணும், தாங்கி பிடிக்கணும். எல்லாராலையுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனா தூண்டு போகக்கூடாது. இந்த எக்ஸாமோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா நம்ம படிச்சு இந்த சிவில் சர்வீசஸ்க்கு வரோமோ இல்லையோ, ஆனா நீங்க ஒரு நல்ல இந்திய குடிமகனா வர்றதுக்கு 100% நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இந்த எக்ஸாமோட ப்ராசஸ் அந்த அளவுக்கு உங்களை ரிஃபைன் பண்ணி கூட்டிட்டு வரும். உங்களோட அப்ரோச்சே மாத்திரம் 360 டிகிரி ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்கு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணி அமைச்சிரும். மேலும் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். ஒரு சைனீஸ் பேம்பு ட்ரீன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து அந்த ஃபார்மர் போய் அந்த சாப்லிங் நட்ட உடனே போய் டெய்லி தண்ணி ஊத்தி பார்ப்பாங்க. ஆனாலும் வந்து கண்டிப்பா அதுக்கு வளர்ச்சின்னு ஒண்ணு இருந்திருக்காது. ஆனா ஒரு 6th இயர்ல அதோட ட்ரிமெண்டஸ் க்ரோத் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட 20 மீட்டர்ஸ் ஹைட்ல வளர ஆரம்பிச்சு. அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம்ஸ். ஒரு வாட்டி நம்ம உள்ள இறங்கி இதுக்காக நம்ம அந்த கடலை கடக்க ஆரம்பிக்கிறோம்னு நினைக்க போது தத்தளிச்சு பின்வாங்கிட மட்டும் கூடாது. தொடர் முயற்சியால கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட முடியும். அதற்கான ஃபவுண்டேஷனை இப்போ உங்களுக்கு ரைட் ஏஜ் 12th படிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த சாட்டர்டே சண்டே டைம்ஸ் அண்ட் மீதி இருக்கிற டைம்ஸ்ல கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சு கொஞ்சம் சமச்சீர் புக்ஸை படிச்சு கொஞ்சம் கிளியர் அப்பப்போ அப்டேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் வச்சிருந்தீங்கனாலே ஈஸியா இந்த எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா இப்போ நான் பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா சின்ன வயசுல என் அப்பா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாங்க. சின்ன வயசுல இருந்தே நிறைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய பெரிய ஆபீசர்ஸ் அப்பப்போ கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. அதுல வந்து இன்ஸ்பிரேஷனாலதான் சரி நம்மளும் ஒரு பெரிய அரசு அதிகாரியா ஆகணும் அப்படிங்கிறது. எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன்னா கண்டிப்பா என் அப்பா அம்மா தான் அதற்கு முக்கியமான காரணங்கள். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோன்னு உங்க தாய் தந்தை இருக்கு நீங்க சொல்ல போது அவங்களுக்கு கிடைக்கிற அளவில்லா மகிழ்ச்சி வர்ணிக்கவே முடியாது. அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பிளெஸிங். தன்னோட குழந்தைங்க வந்து அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டாங்களேங்கிறதுக்கு அவங்க படுற ஆனந்தமும் சந்தோஷமும் விலை மதிப்பு இல்லாதது இந்த உலகத்துல. அந்த உங்க அப்பா அம்மாவுக்கு இவ்வளவு நாள் நம்மளை தாங்கி பிடித்த தாய் தந்தையர்களுக்கு நீங்க செய்யற ஒரு நல்ல விஷயம்னா உங்க படிப்பு மூலியமா தான் அது அமையும். சோ எல்லாருமே வந்து நல்லபடியா படிச்சு உயர் அதிகாரிகளா வரணும். இங்க இருந்து நிறைய மாவட்ட ஆட்சியர்கள் உருவாகணும் என்ற வாழ்த்தி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.